Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேபிகார்ன் சில்லி ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவுமே ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா இதில் காரம் மசாலான்னு எதுவுமே அதிகமாக இருக்காது. ரொம்ப மைல்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம், இல்லைனா ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்நாக்காகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்குக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேபிகார்ன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இதை வந்து உள்ளே போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு சால்ட்டு தேவைப்படுது அப்படின்னா இந்த சமயத்தில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சால்ட்டு போட போகிறதில்ல, ஏன்னா பேபிகார்ன் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நான் இப்போ சால்ட்டு போடலை. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து இது கொதிக்கட்டும். ஒரு 60% மட்டும் குக் ஆனிச்சுன்னா போதும், ஃபுல்லாக வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது. 4 மினிட்ஸ் போல் ஆகிட்டுது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஓரளவுக்கு ஆறிட்டுது. இப்போ நான் வந்து பேபிகார்னை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப சத்தாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அதை இந்த ரெசிபிக்கே வந்து சப்போஸ் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா இதைவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சால்ட்டும் பெப்பர் பவுடரும் போட்டுட்டு நம்ம வந்து சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியில் பேபிகார்ன் ஆகட்டும், கேப்சிகம் ஆகட்டும், நம்ம வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணக்கூடாது, ஹாஃப் பாயில் தான் பண்ணணும். அது சாப்பிடும்போது வந்து லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டேன். இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பேபிகார்னை டிப் பண்ணுறதுக்காக ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் நம்ம எவ்வளோ பேபிகார்ன் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இதில் வந்து காரம் வந்து அந்த க்ரீன் சில்லியும் அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடரும் தான். இப்போ பெப்பர் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். சின்ன ஸ்பூனில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் கார்ன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நான் வந்து பஜ்ஜி மாவு மாதிரி திக்காக பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் தின்னாக தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த பேட்டர் வந்து அதிகமாக வேணாம். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம கார்ன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அதையும் வந்து எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் மைதா, அரிசி மாவு இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து லூஸ் ஆகத்தான் செய்யும். ஸோ எங்களுக்கு வந்து தின்னாக இருந்தாவே போதும், அதனால் ஓகே. சப்போஸ் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட வந்து அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரே ஆட் பண்ணிவிட்டு திக்காக பண்ணிக்கலாம். கார்ன் எல்லாத்துலேயுமே வந்து மாவு கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆயில் சூடாயிட்டது. இப்போ நம்ம வந்து கார்ன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வரும். ஸ்வீட் கார்ன், பேபிகார்ன் இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ரெசிபிஸ் நம்ம செய்ய முடியும். இந்த மாதிரி ஸ்நாக் மாதிரி செய்யலாம், இல்லைன்னா கறி ரெசிபி கிரேவிகளும் நிறைய செய்யலாம், இல்லைன்னா சூப் கூட நம்ம வந்து ரெடி பண்ணலாம். வின்டர் சீசனில் சூப்பெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய த்ரோட்டுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும். சூப்லேயே ரொம்ப ஈஸியாக செய்கிற சூப் எதுன்னு கேட்டால் ஸ்வீட் கார்ன் சூப்னு சொல்லுவேன். இந்த மாதிரி சூப்பெல்லாம் நம்ம நைட் டைமில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனுடைய வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் வந்த உடனே நம்ம வந்து அதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த அளவுக்கு ஆனோன்னா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சப்போஸ் எதனாவது 1, 2 ஒட்டி இருக்கும், அது மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் அப்படியே பிரித்து விட்டுட்டு தனித்தனியாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ சீசனிங்காக ஆனியன் பெரிய சைஸில் ஒன்று எடுத்துகிட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 6-7 பல் எடுத்துகிட்டு அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஏன்னா இதை நம்ம அப்படியே தான் போட போகிறோம். அதனால் க்ரீன் சில்லி வந்து 2 எடுத்துகிட்டு அதையும் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கேப்சிகம் வந்து 1 எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
வானொலி சூடான உடனே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண ஆயிலே இருக்கும் இல்லையா, அதிலே கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் வந்து ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கூடவே இஞ்சியும் நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டினுடைய கலர் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் அந்த ரெசிபிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு க்ரீன் சில்லி டைரெக்டாக ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னா லைட்டாக வந்து மிக்சியில் போட்டுட்டு ஒன்றும் பாதியமாக நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமுக்குன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வந்து செய்யணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக வந்து குக் ஆகக்கூடாது. ஒரு ஹாஃப் குக் ஆனிச்சுனாவே போதும். இப்போ இதில் நான் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு வெறும் சோயா சாஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுவோம். டொமேட்டோ சாஸ் எதுவும் சில்லி சாஸ் இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து இதை ரெடி பண்ணிட முடியும். இந்த ஸ்நாக் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமே நான் ஏற்கனவே பேட்டர் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயே மாவு இருந்ததுனால நான் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையே ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா சீக்கிரமாக திக்காகும். அதனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபைனலில் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து கேப்சிகம் ஆட் பண்ணோம்னா போதும். கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கப்புறமே அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து சால்ட் எதுவும் இருக்காது இல்லைங்களா, அதனால் கூடவே வந்து ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக அதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லி இலையும் வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பேபிகார்ன் சில்லி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா டெம்ப்ட் ஆகும். குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மசாலாஸ் அதிகமாக எதுவும் ஆட் பண்ணல. ரொம்ப மைல்டாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.